நீங்கள் யாருன்னு ஒருபோதும் யோசிச்சதுண்டா? இந்த உடலுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்கன்னு தெரியுமா? இன்று அந்த ரகசியம் முழுவதும் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. ஆசிரமத்தின் அமைதியான மாலை பொழுது குருநாதர் மரத்தடியில் வீற்றிருக்க, அவருக்கு முன்னே அமர்ந்திருந்த சீடன் பெரும் தாகத்தோடு தன் கேள்வியை முன்வைத்தான். குருவே, இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது? ஆன்மாக்கள் எங்கிருந்து வந்தன? மாபெரும் படைப்பின் விதியான சிருஷ்டி நியாயம் பற்றி எனக்கு எளிமையாக விளக்குவீர்களா என்று இருகரம் கூப்பி பணிந்து நின்றான். குருநாதர் கனிவாக புன்னகைத்து பிரபஞ்சத்தின் ஆழமான அந்த ரகசியத்தை சொல்லத் தொடங்கினார். மகனே, கவனமாக கேள். ஆகாயம் என்பது தொடக்கமும் முடிவும் இல்லாதது, அதாவது அதை அனாதி என்பார்கள். அந்த ஆகாயத்திற்கு காரணமான பரமாகாச ஸ்வரூபராகிய கடவுளும் அனாதியானவர். இந்த அனாதியான ஆகாயத்தில் காற்று எப்படி அனாதியோ அதுபோலவே கடவுளிடத்தில் அருட்சக்தி அனாதியாக இருக்கிறது. ஆகாயத்தில் அணுக்கள் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்றன அல்லவா? அதேபோல கடவுளின் சமூகமாகிய ஆன்மாகாசத்தில் அணுக்கள் சங்கிலி தொடர் போல சந்தானமயமாக நிறைந்திருக்கின்றன. அந்த அணுக்களுக்குத்தான் ஆன்மா என்று பெயர். சீடன் வியப்போடு, குருவே, அந்த அணுக்கள் எத்தனை வகைப்படும் என்று கேட்டான். பூத ஆகாயத்தில் இருக்கும் சாதாரணம் மற்றும் அசாதாரண அணுக்கள் 7 வகையாக பிரியும் மகனே. அவை வால் அணு, திரவ அணு, குரு அணு, லகு அணு, அணு, பரமாணு, விபு அணு. இந்த அணுக்கள் எண்ணற்ற வண்ண வேறுபாடுகளுடன் இருக்கும். இவை காரிய அணு, காரிய காரண அணு, காரண அணு என 3 வகையாக நிற்கும். இதேபோல ஆன்மாக்களும் பக்குவ ஆன்மா, அபக்குவ ஆன்மா, பக்குவ ஆன்மா என 3 வகைப்படும். ஆகாயத்தில் அணுக்கள் 3 விதமாக இருப்பதற்கு காரணம் அங்குள்ள காற்றே ஆகும். அதுபோல ஆன்மாக்கள் 3 விதமாக இருப்பதற்கு காரணம் கடவுள் சமூகத்தில் உள்ள அருட்சக்தியே ஆகும். அப்படியானால் இந்த ஆன்மாக்களுக்கு உடல்கள் எப்படி அமைகின்றன குருவே என்று அடுத்த கேள்வியை முன்வைத்தான் சீடன். அருட்சக்தியின் சமூகத்தில் தோன்றும் ஞானம், கிரியை என்ற வேறுபாட்டினால் ஆன்மாக்களுக்கு 3 வகையான தேகங்கள் அமைகின்றன. அவை கர்மதேகம், பிரணவதேகம், ஞான தேகம். பூத ஆகாயத்தில் உண்டான காற்றின் வேறுபாட்டினால் சந்திரன், சூரியன், அக்கினி என 3 வகையாக நிற்பது போலவே இந்த 3 தேகங்களும் உண்டாகின்றன. அந்த ஆகாயத்தை விரித்து பார்த்தால் எண்ணற்ற பேதங்கள் உண்டு. காற்றின் பேதங்களும் தோராயமாக 64 கோடி பேதங்கள் உண்டு. இதில் அமுதபாகம், விஷபாகம், பூதபாகம், உஷ்ணபாகம் என பல வேறுபாடுகள் அடங்கும். குருநாதர் சற்று நிறுத்தி உயிர்களின் தோற்றத்தை பற்றி விளக்கத் தொடங்கினார். மகனே, இந்த அணுக்கள் எண்ணற்ற வண்ணங்களை கொண்டிருப்பதால் பல அணுக்கள் சேர்ந்து ஒரு வித்தாக மாறும். இந்த வித்து திரவ அணுவோடு தொடர்பு கொண்டு குரு அணுவோடு சேரும்போது பூத காரிய அணுவாகிய சூரியனின் வெப்பத்தால், கிரண உஷ்ணத்தால் உயிர் பெறுகிறது. இப்படி உயிர் பெறும் மூலிகைகள் மற்றும் செடி கொடிகள் இந்த விதியினால்தான் நிறம், சுவை போன்றவற்றில் மாறுபடுகின்றன. இதே முறையில்தான் நமது மனித உடலின் அணுக்களும், அதாவது பௌதீக பிண்ட அணுக்களும் காரண சூரிய வெப்பமாகிய ஜீவ உஷ்ணத்தால் வடிவம் பெற்று இறைவனின் மாபெரும் கருணையால் உயிர் வாழ்கின்றன. சில காலங்களில் வித்துக்கள் ஆதியாகும், சில காலங்களில் மரங்கள் ஆதியாகும். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் ஆதியாக இருப்பது பூத காரிய அணுவாகிய சூரியனின் கதிர்களேயாம். சீடன் முழுமையாக உள்வாங்குவதை பார்த்த குருநாதர் இறுதியாக மாபெரும் இரகசியத்தை கூறினார். இதே முறையில்தான் ஒரு காலகட்டத்தில் கடவுளின் தூண்டுதலால் அருட்சக்தியானது ஆன்மாகாசத்தில் விரிவடையும். அப்போது ஆன்மாக்கள் வெளிப்பட்டு பஞ்சகிருத்தியம், அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 இறை செயல்களை செய்யும். இந்த ஆகாயம் சங்கிலி தொடரான தன்மையை கொண்டிருப்பதால் ஆன்மாக்கள் வெளிப்பட்ட மறுகணமே வெளி முழுவதும் ஆன்மாக்களால் நிரம்பிவிடும். அதனால் இந்த 5 இறை செயல்களும் எக்காலத்திலும் தடைபடாது. மகனே, ஆன்மாக்கள் தாழ்ந்த நிலையை கதியடைவது என்பது தொடக்கமில்லாத இயற்கை அல்ல. அது இடையில் வந்த செயற்கையே, அதாவது ஆதி செயற்கையே. ஆனால் ஆன்மாவை மறைக்கும் ஆணவம் என்பது தொடக்கமில்லாத இயற்கையே, அனாதி இயற்கையாகும்.
இதன் மிக நுட்பமான அகரகசியங்களை ஒரு குருவின் முகத்தை பார்த்து மட்டுமே நேரடியாக அறிய முடியும். குருநாதர் சொல்லி முடித்ததும் சீடன் அவர் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினான். குருவே, அண்டமும் பிண்டமும் எப்படி படைக்கப்பட்டன என்ற மாபெரும் சிருஷ்டி நியாயத்தை இன்று அணு அணுவாக தெளிவாக உணர்ந்து கொண்டேன் என்று மெய்சிலிர்த்து கூறினான். அருட்பிரகாச வள்ளலாரின் உபதேச குறிப்புகளிலிருந்து. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. மேலும் இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.